வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் முனைவர் அல்தாஜ் பேகம் அவர்களை நேர்காணல் காண இருக்கிறோம். தென்காசி பராசக்தி கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற திருமதி அல்தாஜ் பேகம் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்து தனது ஆசிரிய துறை அனுபவங்களை பற்றியெல்லாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். வணக்கம் திருமதி அல்தாஜ் பேகம் அவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறேன். உங்க பிறந்த ஊரு, உங்க அப்பா பேரு, அம்மா பேரு, நீங்க உங்களுடைய பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி அதெல்லாம் சொல்லுங்க. பிறந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம். பெயர் கௌசினிசா, தந்தையின் பெயர். பள்ளி படித்தது அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளி. +2 வரை அங்கதான் படிச்சேன். அங்கே முதல் மாணவியாக +2ல முதல் மதிப்பெண் பெற்று தேர்வானேன். கல்லூரி பள்ளி வகுப்பு படிக்கிற போதே நீங்க பல தேர்வுகள்ல முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறீங்க. மாவட்ட அளவுல எல்லாம் நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன கல்லூரியில என்ன படிச்சீங்க அம்மா? கல்லூரி வந்து வாலாஜாபேட்டையில வேதியியல் துறையில படிச்சேன். அறிஞர் அரசு கலை மகளிர் கல்லூரியில படிச்சேன் வாலாஜாபேட்டையில 3 ஆண்டுகள். அது முடித்த பிறகு திருமணம் ஆனதால் கரஸ்பாண்டன்ஸ் தொலைதூர கல்வி வழியில பிஎட், பிறகு வந்து MA தமிழ் படித்தேன். இதற்கு இடையில் எனக்கு மதுரை வானொலி நிலையத்துல அறிவிப்பாளராக, நிகழ்ச்சி அறிவிப்பாளராக பணி கிடைத்தது. அது அதாவது தனியார் கான்ட்ராக்ட் பேசிஸ், அந்த பணியை வந்து நான் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே இருக்கின்ற பள்ளி ஓராண்டு பணிபுரிந்தேன். இதற்கு முன்பு சென்னை ஒரு பள்ளியில் பணிபுரிந்தேன். இப்படியாக கல்வி வந்து ஏறத்தாழ 3 ஆண்டுகள். கல்லூரி, தனியார் கல்லூரி பணி வந்து 7 ஆண்டுகள். அருமையான செய்திகளை சொல்லி இருக்கிறீர்கள். கல்லூரியிலே முனைவர் பட்டம் வரை படித்திருக்கிறீர்கள். அது வேதியியல் துறையில. அது மட்டும் போதாது என்பதற்காக தமிழிலும் தமிழ் BA MA படித்திருக்கிறீர்கள். மதுரை வானொலியில ஒப்பந்த அடிப்படையிலே அறிவிப்பாளராக பணியாற்றி பிறகு சென்னையிலே ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றிய செய்தியை கூறுகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதா? உங்களுடைய ஆசிரியர் பணி எந்த ஆண்டு தொடங்குச்சு? சென்னையில எந்த பள்ளியில தொடங்குச்சுங்கம்மா? சென்னையில சென்னை ஆவடியில ஒரு செட்டியார் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயருடைய ஒரு பள்ளி. அந்த இனிஷியலோட வரும். அந்த இனிஷியல் மறந்து போயிடுச்சு. அது 2002 AKJ செட்டியார் பள்ளி அப்படின்னு வருங்க. அது ஆவடியில இருக்கு. இன்னைக்கு கூட இருக்கு. அங்க ஒரு ஆண்டு பணியாற்றினேன். ஐயா கேக்கலைங்க. எத்தனாவது ஆண்டு பணியாற்றினீங்க? ஒரே ஒரு ஆண்டு மட்டும் தாங்க. ஒரு ஆண்டு மட்டும் பணியாற்றினாங்க. அதன் பிறகு மதுரையில மகாத்மா மாண்டிசோரி பள்ளி அப்படின்னு மதுரையில KK நகர்ல வந்து ஒரு 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். ஆக வந்து 3 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். 3 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினீங்க. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு எப்ப போனீங்க? கல்லூரியில எந்த கல்லூரியில முதல்ல வேலைக்கு சேர்ந்தீங்க? இந்த ஒப்பந்த பணி பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதே மதுரை வானொலியில நிகழ்ச்சி அறிவிப்பாளராக ஒப்பந்த பணியில் பணியாற்றி கொண்டிருக்கும் போதே எனக்கு பணி கிடைத்தது. தனியார் கல்லூரியில் பணியாற்றுவதற்கு மதுரை வாரிய கல்லூரியில பணியாற்றினேன். அது ஒரு 6 ஆண்டுகள் பணியாற்றினேன். 2009 முதல் 2013 வரை ஒரு 6 ஆண்டுகள் பணியாற்றினேன். பிறகு இந்த பள்ளி ஆசிரியராக இருந்ததுக்கும் இப்ப பள்ளி ஆசிரியரா இருக்க போதே நீங்க முனைவர் பட்டம் பெற்றுட்டீங்களா? பள்ளி ஆசிரியராக இருந்த போது முனைவர் பட்டம் இல்லைங்க. அப்போ இல்லை. அப்புறம் சரி, நீங்க பள்ளி ஆசிரியரா இருந்தீங்க. அதுக்கப்புறம் கல்லூரியில துணை பேராசிரியரா இருந்தீங்க. இந்த 2 ஆசிரியர் பொறுப்புலையும் ஒண்ணு குழந்தைகளோடு பழகிறது,
ஒண்ணு வளர்ந்த மாணவர்களோடு பழகுவது. 2மே ஆசிரியர் பணி தான். என்றாலும் கொஞ்சம் வேறுபாடு உண்டு. அந்த வேறுபாடு உங்களை எந்த வகையில மகிழ்ச்சி அளிச்சதோ அல்லது ரொம்ப சிக்கலா இருந்தது சொல்லுங்க. அத பத்தி சொல்லுங்க. இல்லைங்க. மகிழ்ச்சியா தாங்க இருந்தது. வேறுபாடு அப்படின்றது சின்ன குழந்தைகளோட பழகுவது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. அவங்களோடயே நாங்களும் வந்து சிறுவர்களாக வந்து பழகுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அ அது பள்ளி அதாவது கல்லூரி கல்வி என்னும்போது அவங்களுக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து போகணும். விட்டு குடுத்து போகணும். அவங்க சில மாணவர்கள் ஏனென்றால் நான் பணியாற்றிய தனியார் கல்லூரி, வகுப்பு கல்லூரி வந்து கோஎட் இன்ஸ்டிடியூஷன் இருபாலர் கல்லூரி. அதனால சில ஆ. மாணவர்கள் வந்து வித்தியாசப்படுவார்கள் அல்லவா? அவர்களுக்கு ஏற்றவாறு நடத்த வேண்டிய சூழல். ஆனால் அந்த ஒரு நிலை வந்து இங்க குழந்தைகளிடம், சிறுவர்களிடம் அப்படி இல்லை. அவர்களுக்கு வந்து ஆ. நாம் என்ன சொல்கிறோமோ, அதுவே அவர்களுக்கு பாடமாக அமைந்துவிடும். ஆனால் மாணவர்களுக்கு நிச்சயமா அப்படி 2 அல்ல. பேருக்கு இடையில 2 ஐயா? 2 பேருக்கு இடையில வேறுபாடு காணப்படும். ஆ இந்த கல்லூரியில என்ன பேராசிரியரா இருந்தீங்க நீங்க? தமிழ் பேராசிரியையாக தான் இருந்தேன். ஏனென்றால், நான் வந்து எம்.ஏ படித்து வேதியியல் துறைக்கு நான் வந்து சென்ற பொழுது, அங்கே இருந்த செட்டியார் கல்லூரி, ஏகேஜே செட்டியார் கல்லூரி அந்த ஏகேஜே செட்டியார் ஸ்கூல், அந்த பள்ளி வந்து என் நிர்வாகம் என்னை நீங்கள் வேதியியலை விட தமிழில் மிகவும் சிறப்பாக உங்களுடைய அந்த உச்சரிப்பு தெளிவு எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எனவே தயவு செய்து நீங்கள் தமிழிலேயே எடுத்தால் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டதற்கிணங்க நான் வந்து தமிழிலேயே வந்து பாடங்களை தொடர்ந்து எடுத்தேன். அந்த ஒரு ஆசையால் மீண்டும் நான் தமிழில் மேற்கொண்டு தமிழ் கல்வியையே பயின்றேன். எம்.ஃபில், பி.ஹெச்.டி எல்லாமே தமிழிலேயே முடித்து விட்டேன். அப்ப உங்களுடைய முனைவர் பட்டம் என்பது தமிழ் தான் பண்ணியிருக்கீங்க. தமிழ்ல தாங்க. மகிழ்ச்சி. இப்போ எந்த கல்லூரியில பணியாற்றிட்டு இருக்கீங்கம்மா? ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி, குற்றாலம், தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்குள்ள ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரியில எத்தனை ஆண்டுகளா பணியாற்றிருக்கீங்கம்மா இங்க? 10வது ஆண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஐயா. 3 மாதம் இருக்கின்றது 10வது ஆண்டு 10 நிறைவு பெற. ஆண்டு, ஒரு 6 ஆண்டு, அங்களுக்கு முன்னாடி ஒரு 3 ஆண்டு கிட்டத்தட்ட 19, 20 ஆண்டுகள் நீங்கள் இந்த ஆசிரியர் பணியிலே உங்கள் வாழ்நாளை கழித்திருக்கிறீர்கள். ம். உங்க கணவர் என்னம்மா பண்றாரு? என்னுடைய கணவர் மருத்துவராக இருக்கிறார் ஐயா. பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அவரு. ஆ. அவர் எங்க அவர் பணியாற்றுறாங்க? பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஓமனில் உள்ள அவர் ஒரு எங்க பணியாற்றுறாரு? படிச்சிருக்காராங்க. அவர் அவரு எங்க பணியாற்றுறாரு? மஸ்கட் ஓமன் நாட்டில் மஸ்கட்டில் மஸ்கட்டில் உள்ள ஒரு அரசு அ ஹாஸ்பிட்டல். ஒரு அரசு மஸ்கட் அரசு மருத்துவமனையில அவர் பணியாற்றிட்டு இருக்காரு. மிக்க மருத்துவமனையில் மகிழ்ச்சி, பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி. நீங்க இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? எத்தனை வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க? 3 நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் ஐயா. 3 நாடுமா? மஸ்கட், அ துபாய், அபுதாபி, அ ஆ. ஷார்ஜா, அப்புறம் இந்த சவுதி அரேபியால இப்ப ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேங்க. சவுதி. அதுக்கப்புறம் 2013ல வந்து மலேசியா போயிட்டு வந்தேங்க. மலேசியா தமிழ் கான்ஃபரன்ஸ் பன்னாட்டு கருத்தரங்கத்துக்கு மலேசியாவுக்கு போயிட்டு வந்தேன். அந்த ஆண்டு வந்து 2014ங்க. ஜனவரி, பிப்ரவரி. ஜனவரி மலேசியாவுல கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தீங்களா? அத பற்றி அனுபவங்கள சொல்லுங்க. மலேசியா அனுபவங்கள சொல்லுங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. அம் அ அங்கே வந்து தமிழ் மிகவும் சிறப்பான ஒரு மொழியாக அங்க மக்கள் வந்து அந்த அரசு வந்து ஒரு 6 பள்ளிகளை வந்து தமிழ் பள்ளிகளை வந்து நடத்தி வருகின்றது. நான் சென்ற அந்த ஆண்டு அந்த மாநில அந்த நாட்டின் ஆளுநர் அவர்கள் வந்து பேசினாரு. அந்த பன்னாட்டு கருத்தரங்குல. அவர் ஒரு செய்தி குடுத்தாரு. இனிமேல் வந்து இன்னும் நெறைய பள்ளிகளை வந்து 12க்கும் மேற்பட்ட பள்ளிகளை தமிழ் பள்ளிகளாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. நெறைய அறிவிப்பு பலகைகள் எல்லாமே தமிழிலும், ஆங்கிலத்திலும், மலையா மொழியிலும் இருக்கும் அப்படின்றத வந்து சொன்னாருங்க. அங்க தமிழ் இல்ல ஒரு மலேசியாவுல சிறப்பாக பேசினார்கள். மலேசியாவுல 6 பள்ளிகள் மட்டுமல்ல, நெறைய பள்ளிகள் இருக்கு. தேசிய வகை கிண்டாரா பள்ளிகள்னு சொல்லுவாங்க. அத சுருக்கமா தேவகி பள்ளின்னு சொல்லுவாங்க. தேசிய வகை கிண்டாரா பள்ளின்னு சொல்லி தமிழ் போதிப்பதற்காக நிறைய பள்ளிகள் இருக்குது. நம்முடைய அமைப்பிலேயே கூட மலேசிய மாணவ செல்வங்கள் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. அதுல வந்து மலேசிய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் நிறைய பேர் நம்மகிட்ட உறுப்பினரா இருக்காங்க. நமக்கு நிறைய சரிங்க. தொடர்பு மலேசியாவோட இருக்கு. அதான் கேட்டேன்.
மலேசியாவில் என்ன மாநாட்டுக்கு போனீங்க? எத்தனை நாள் தங்கியிருந்தீங்க? அங்க பார்த்த சுற்றுலா அனுபவம் எப்படி இருந்தது? அந்த இலக்கிய மாநாட்டு அனுபவம் அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. சுற்றுலா அந்த ட்வின் டவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோங்க. மலேசியால இருக்கிற ட்வின் டவருக்கு போனோம். இரட்டை கோபுரங்கள் அப்படின்னு சொல்லி. முழுக்க முழுக்க நான் அந்த மாநாட்டில் மட்டுமே இருந்தேன். நான் தனிப்பட்ட முறையில் நானும் என்னுடைய துணைவரும் சென்றதால் அந்த மாநாட்டை முடித்துக்கொண்டு நாங்கள் வந்துவிட்டோம். மாநாடு மிகச் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. இங்கே என்ன நடக்கும் மாநாடுமா? ஐயா அது என்ன மாநாடு? திருக்குறள் மாநாடுங்க. திருக்குறள் மாநாடு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அயலகத்தில் நடைபெற்ற என்னுடைய திருக்குறள் தலைப்பு வந்து மாநாடு திருக்குறானும் குரானும் குறளும் காட்டும் ஈகை என்ற தலைப்பில் என்னுடைய கட்டுரை அமைந்திருந்ததுங்க. குரானையும் குறளையும் இணைத்த ஒரு கட்டுரை கொடுத்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. மீண்டும் நாம் இந்தியாவுக்கு வந்து விடுவோம். குற்றாலத்திலே இந்த பள்ளியிலே 10 ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்பாக 6 ஆண்டுகள் மதுரையிலே பணியாற்றி இருக்கிறீர்கள். இந்த மாணவ செல்வங்களோடு உங்களுடைய அனுபவம், அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக உங்களுடைய பணிகள், இதையெல்லாம் சொல்லுங்களேன். நான் இந்த வக்பு வாரிய கல்லூரிக்கு முன்பு வீட்டில் இருந்த பொழுது ஒரு அறிவிப்பாளராக வானொலி அறிவிப்பாளராக இருந்தேன். அப்பொழுது செய்தித்தாள்கள் படிக்கின்ற நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டதால் செய்தித்தாளை படிக்கும் பொழுது இந்த மாற்றுத்திறனாளிகள், பார்வை திறன் குறைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஸ்கிரைபாக எழுத்தாளராக யாராவது வர முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். அதனால் அங்கே சென்று மாணவர்களுக்கு அவர்களுடைய தேர்வு நேரத்தில் எழுதுவதற்கு எழுத்தாளராக இருந்தேன். பிறகு தொடர்ந்து இதனாலோ என்னவோ தெரியவில்லை. அதுதான் அந்த கல்லூரிக்கு நான் முதலில் கால் பதித்த நேரம். அடுத்த ஆண்டே எனக்கு அந்த கல்லூரியிலேயே பணி வாய்ப்பு கிடைத்தது. நாம் நல்லது செய்தால் உடனே இறைவன் பல மடங்கு நன்மை தருவான் என்பதற்கு இந்த நிகழ்வு எனக்கு அனுபவமாக இருந்தது. அடுத்தது அதே கல்லூரியில் துறை தலைவராக பார்வை திறன் குறைந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக நாள்தோறும் பாடங்களை படித்து சொல்வது, அவர்களுக்கு தேர்வு நேரத்தில் எழுதி கொடுப்பது பணியில நானும் கூட கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் நிறைய பணியாற்றிருக்கேன். அந்த பணியில் செஞ்சிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியான பணி. பார்வை இழந்த அந்த மாணவர்களுக்கு நாம் ஒரு பார்வையாக கரமாக இருந்து அவர்கள் சொல்ல எழுதி கொடுத்து அவர்கள் தேர்ச்சி அடைவது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் கூட பழனிசாமி என்கிற மாணவர் எனக்கு தெரியும். இன்றைக்கு அவர் ஒரு தாசில்தாராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் என்ற செய்தி அண்மையிலே தெரிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி அம்மா. இந்த பள்ளி மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு கல்லூரியில பணியாற்றிய போது கல்லூரி மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன செய்திருக்கிறீங்க அது சொல்லுங்க. அதே கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும் இருந்தேன். அதே இறைவன் அந்த இடத்தை கொடுத்தான். பிறகு அங்கே பணியாற்றி கொண்டிருந்த நேரம் அந்த கேரள மாணவர்கள் ஒரு 4 பேர், ஆப்பிரிக்க மாணவர் ஒருவர், அபுதாபி மாணவர் ஒருவர், ஆப்பிரிக்காவிலிருந்து 2, 3 மாணவர்கள் இங்கயா, அது எனக்கு சரிவாக நினைவில்லை. அந்த வேற இந்த அபுதாபி, ஷார்ஜா இந்த நாடுகள்ல இருந்து ஒரு 2 மாணவர்கள். அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. அவங்களுக்கு ஹிந்தி ஆங்கிலம் தெரியும். இந்த நீக்ரோ மாணவர்களுக்கு ஆங்கிலம் மட்டுமே தெரியும். அபுதாபி மாணவர்களுக்கு ஹிந்தி தெரியும். எனக்கு ஹிந்தி, ஆங்கிலம் தெரிந்திருந்த காரணத்தால் உருதுவும் தெரியும். இதனாலேயே நான் வந்து இந்த தமிழை அவர்களுக்கு என்ற ஆத்திச்சூடி முதல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து தமிழை வந்து கற்றுக் கொடுத்தேன். இதனால் அவர்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு பாஸ் மார்க் அதை பெற்றால்தான் அவர்களுக்கு கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கிடைக்கும். அதனாலேயே வந்து பட்டய சான்றிதழ் கிடைக்கும். இல்லை என்றால் அவர்கள் அங்கேயே தேங்கி NME நான் மேஜர் எலெக்டிவ் அப்படின்ற ஒரு பேப்பருங்க. தமிழ் படித்துத்தான் ஆக வேண்டும். இவர்கள் +2 வரை தமிழ் படிக்காமலேயே வந்து விடுவார்கள். அந்த மஸ்கட் போன்ற நாடுகள்ல தமிழே கிடையாதுங்க. இப்போ வந்து பள்ளிகள்ல இப்பதான் அறிமுகம் பண்ணி இருக்காங்க. வந்து மலையாளம் எல்லாமே இருக்கு, ஆனா தமிழ் இல்ல. இப்போ சமீபத்துல சென்ற ஆண்டுக்கு 2024ஆம் ஆண்டு கடைசியில வந்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் பள்ளிகள்ல மட்டும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க மஸ்கட்ல. மாதிரியான நாடுகள் இருக்குங்க, நிறைய இருக்கு. மாணவர்களுக்கு அரிச்சோடி முதற்கொண்டு தமிழே அறியாத பிற மொழி, பிற மாநில, பிற நாட்டு மாணவர்களுக்கு 20 மாணவர்களுக்கு இந்த தமிழை
அரிச்சோடி முதல் சொல்லிக் கொடுத்து அவர் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக வழிவகை செய்திருக்கிறீர்கள். தொடரட்டும்மா உங்கள் பணி. சொல்லுங்களம்மா. ஐயா, ஒன்று சொல்ல மறந்து விட்டேன். நான் இந்த 12ஆம் வகுப்பு படித்த பிறகும் 10ஆம் வகுப்பு விடுமுறையின் பொழுதும் அப்ப அக்கம் பக்கம் இருக்கின்ற குட்டி சிறுமியர்களை அழைத்து சிறுவர்களை அழைத்து அவர்களுக்கு வந்து இலவச கல்வி கற்றுக் கொடுப்பேன். டியூஷன் சென்டர் மாதிரி வைத்திருந்தேன் ஐயா. அதை சொல்ல மறந்து விட்டேன். அதே என் கூட படித்த சகோதரி, என்னுடைய தோழி வந்து 10ஆம் வகுப்பை தவறிவிட்டார் கணிதத்தில். அவருக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அவரை தேற்றி வைத்தேன். இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுத்தது. அதனாலேயே நான் வந்து இந்த பணிக்கு வந்தேன். அந்த ஆசிரியர் பணிக்கு வந்தேன். இப்போது இருக்கக்கூடிய கல்லூரி ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி, அதிலே உங்களுடைய பணி, உங்களுடைய செயல்பாடுகள் அதை பற்றிலாம் சொல்லுங்க. அங்கே மாற்றுத்திறனாளி மாணவிகள் தமிழ் துறையில் பயில்கிறார்கள் ஐயா. அவர்களுக்கு பார்வை திறன் குறைபாடு, கை கால் போன்றவற்றில் ஏதாவது ஒரு ஒரு உறுப்பு ஏதாவது இப்படி குறைவாக மாற்றுத்திறன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஏற்ப கற்றுக் கொடுப்பேன். அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் உற்சாகப்படுத்துவேன். இப்பொழுது கிருஷ்ணபிரியா தற்பொழுதுதான் வந்து எனக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். நான் அவளுக்கு தீபாவளி வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தேன். அதே போல கிருஷ்ணபிரியா இசக்கி அம்மாள் என்ற மாணவிற்கு சுத்தமாக அவருக்கு கண் பார்வை தெரியாது. அவளுக்குமே வந்து தனிப்பட்ட முறையில பல உதவிகள், பல என்றால் சில உதவிகள், என்னாலான உதவிகளை வந்து பிற தனியார் நிறுவனங்களில் இருந்தாவது அவருக்கு நிதி உதவி பெற்று பிஎட் வரை அவளை வந்து படிப்பதற்கு ஏற்பாடு செய்து அவள் முடித்து விட்டால் ஏதோ ஒரு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறாள் என்று கூறினாள். அந்த வகையில் கண் அந்த மாற்றுத்திறனாளிகள், பார்வை திறன் குறைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியாகவும் பிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் என்னாலான உதவிகளையும் செய்து கொண்டு வருகிறேன். சாதாரண மாணவிகள் அவர்களுக்கு அவருடைய கல்வி வளர்ச்சிக்கு என்ன செய்யுங்க? அவர்கள் அவர்கள் வந்து மன ரீதியாக வந்து இல்லை, உடல் ரீதியாகவோ அவர்கள் வந்து வீக் அப்படின்ற அந்த ஒரு குறைபாடு இருந்தால் உடனே அவர்களுக்கு ஏற்ப பாடம் நடத்தி அவர்களுக்கு வந்து என்னுடைய நோட்ஸ் தனிப்பட்ட முறையில நான் அனுப்புவேன். கூகுள்ல இருந்தெல்லாம் சர்ச் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவேன். இல்ல அந்த புத்தகத்தை வந்து கொடுத்துருவேன், நீ வந்து லீவ்ல உட்காந்து எழுதிட்டு வா அப்படின்னு. இல்ல நல்லா எழுதின மாணவிகளுடைய நோட்டை வாங்கி நீ எழுதிட்டு வாமா, உடம்பு முடியலன்னு சொன்ன இப்பயாவது எழுது. இப்ப அவங்க வந்து எழுதாம விட்டுருவாங்க சில தேர்வுகள். அவங்களுக்கு ஹெச்ஓடி மேடத்துக்கிட்ட அனுமதி பெற்று இவங்க இந்த தேர்வை உடம்பு முடியாம எழுதல மேடம், இவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு அவங்க கிட்ட இருந்து அனுமதி வாங்கி அவர்களை தனியா உட்கார வச்சு தனிப்பட்ட முறையில தேர்வு எழுதி அவர்களை பாஸ் ஆக்கி வந்து அனுப்பியிருக்கிறேன். இந்த பணியில மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக வேற என்னென்னலாம் செய்றீங்க சொல்லுங்க. ஐயா, நான் ஒன்று சொல்ல மறந்து விட்டேன். இந்த வக்பு வாரிய கல்லூரியில் இந்த சேலம் ஆத்தூர் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அது ஆண்டு 2014 முதல் 15 ஆண்டு. அந்த ஜானகிராமன் ஐயா என்று மஸ்கட் தமிழ்ச்சங்கத்தில் அவர் தலைவராக இருந்தார். அவர் என்னை சில நிகழ்ச்சிகளுக்கு நடுவராக ஏற்பாடு செய்திருந்தார். அப்பொழுது ஒரு நிகழ்வில் என்னிடம் கேட்கும் பொழுது நான் சொன்னேன், அங்கிருக்கின்ற மாணவிகளை பற்றி கேட்கும் பொழுது அங்கிருந்த மாணவிகளுடைய நிலைமையை சொல்லி அவர்களுக்கு நிதி உதவி அளித்தால் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க அங்கே அவர் கொடுத்த நிதி உதவியை பெற்று வந்து இங்கே சேலம் ஆத்தூர் மகளிர் கல்வி நிறுவனங்கள்ல இருக்கிற அந்த மாணவிகளுக்கு வந்து அளித்தேன் அப்படின்றதையும் இங்க பதிவு செய்கின்றேன். பிறகு இந்த கல்லூரியில் நான் தற்பொழுது கடந்த ஆண்டு முதல் வந்து புரோகிராம் ஆபீசர் என்எஸ்எஸ் நாட்டு நல பணித்திட்ட அலுவலராக இருக்கிறேன். ஓராண்டு நிறைவு பெறுகின்றது இந்த மாதத்துடன். அந்த பணியில் நான் வந்து என்னாலான உதவிகளை செய்து அதாவது உதவி என்றால் என்னுடைய என்னாலான பணிகளை செய்து வருகிறேன். மரங்களை நடுதல், முகாம்கள் நடத்துதல், வந்து பிளட் டொனேஷன் கேம்ப், அதாவது ரத்த தான முகாம் நடத்துதல். சமீபத்துல வந்து ரத்த தானம் சென்ற மாதம் வந்து நடத்திய ரத்த தான தென்காசி மாவட்டத்தில் நடந்த ரத்த தான முகாம்ல கலந்துகிட்டு இந்த ஒரு ரத்த தானம் கொடுத்ததால இந்த பாராட்டு சான்றிதழ் எனக்கு அளித்திருந்தார்கள். இதையும் நான் இங்கே பதிவு செய்கின்றேன். நிறைய இருக்குங்க. நிறைய நிறுவனங்கள் வந்து இது வந்து பன்னாட்டு கருத்தரங்கம் அங்க கொடுத்தது. இது தமிழால் இணைவும் சொன்னேன் இல்லைங்க, ஒரு 2013 2023
3ல வந்து 20 மாணவிகளை வந்து அந்த நிகழ்வில் வந்து கருத்தரங்கில் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு உதவி செய்ததால அந்த தமிழால் இணைவோம் அந்த அமைப்பு வந்து எனக்கு இந்த ஒரு அவார்டு, இதே மாதிரி அவார்டு என்னோட மாணவிகள் கையிலயும் இருக்கு அப்படின்றது எனக்கு என் கையில் இருப்பதை விட என்னுடைய 20 மாணவிகள் கையில இன்னைக்கு வீட்டுல இருக்கின்றது தாங்க எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். தெரியுதுங்களாங்க அது? ஐயா, இதையும் தாண்டி புனிதமானது அப்படின்றத எனக்கு ஒரு நிகழ்வு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கடந்த 2018ஆம் ஆண்டுல வந்து என்னுடைய மூத்த மகன் வந்து தவறிவிட்டான் ஒரு அகால விபத்துல. அப்பொழுது குறிஞ்சி கபிலர் தமிழ்ச்சங்கம் வந்து ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த நிகழ்வு வந்து அந்த கல்லூரியில் இருக்கின்ற அனைத்து மாணவிகளையும் கலந்து கொள்ள ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி என்ற 3 போட்டிகளில் அவர்களை கலந்து கொள்ள வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் அந்த ஒரு ரொட்டேஷன் அப்படின்ற அந்த சுழல் முறையில எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள், நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் மனம் உடைந்திருக்கிறீர்கள், எனவே நீங்கள் வேறு யாராவது அதை செய்யட்டுமே என்று கூறிய பொழுது, இல்லை நானே இதை செய்கிறேன் என்று எடுத்து செய்து கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட எங்களுடைய கல்லூரி மாணவிகளுக்கு இந்த நிகழ்வில் இணைக்க செய்து 18 மாணவிகள் வந்து மாவட்ட அளவில் வந்து பரிசு பெற்றார்கள். அதில் 7,000 தொகை வந்து 4ஆம் பரிசாக ஒரு பெண் திலகவதி என்ற மாணவி பிசிக்ஸ் இயற்பியல் 2ஆம் ஆண்டு பயின்ற மாணவி வந்து பெற்றார். கட்டுரை போட்டியில் பெற்றார் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன் ஐயா. இதை போல வேறு வேறு ஓவிய போட்டியில், கட்டுரை போட்டியில் என்று தொடர்ந்து அவர்கள் பரிசு பெற்றார்கள். 4ஆம் பரிசு, 7ஆம் பரிசு, 8ஆம் பரிசு என்று 18 மாணவிகள் வந்து பரிசு பெற்றார்கள். 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றதால முதல்வர் அவர்களுக்கும் கேடயம் வழங்கப்பட்டது. எனக்கும் கேடயமும் மெடலும் அளிக்கப்பட்டது என்பது அந்த சூழ்நிலை என்பது 2018ஆம் ஆண்டு என்னுடைய மகனை இழந்த பிறகு நான் கலந்து கொண்ட ஒரு சூழ்நிலை. சிறப்பம்மா, சிறப்பு. ஒரு ஒரு தாய்க்கு நேரிடக்கூடாத ஒரு நிகழ்வு, தன்னுடைய மகனை இழத்தல். அந்த சூழ்நிலையிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கு மாணவர்களின் நலன் கருதி. உங்களை நினைக்கிற போது உண்மை நிகழ்வாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நீங்கள் பெற்ற விருதுகள், சான்றுகள் எல்லாம் காட்டலாமா? சிறந்த மகளிர் விருது 2024ங்க. இது வந்து இது இந்த ஐஏஎஸ் அகாடமில வந்து கொடுத்தாங்க இந்த ஒரு பரிசு. அதே மாதிரி இது பெஸ்ட் டீச்சர் எவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ஒரு கொடுத்திருக்காங்க. ஆண்டு நினைவில்லை. குரலாய்வு செம்மல் விருது உலக திருக்குறள் 4வது மாநாடு மைசூர் பல்கலைக்கழகத்துல வந்து குரல் ஆய்வு செம்மல் விருது கொடுத்திருக்காங்க. மைசூர் பல்கலைக்கழகத்தை கொடுத்தாங்களா? இது ரூரல் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த அக்டோபர் மாதம் தாங்க. இதுவுமே அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் உடைய பிறந்த நாள் அன்று இதை நடந்ததுங்க. கடந்த அக்டோபர் மாதம் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆபீசராக இதுல நான் பங்கேற்று மாணவிகள் ஒரு 69 மாணவிகளை வந்து நம்ம கல்லூரியில இருந்து அழைத்து கொண்டு சென்றேன். அதனால முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய கல்லூரிக்கும் எனக்கும் பரிசும் கேடயமும் அளித்தார்கள் ஐயா. ஐயா, இது வந்து ரத்த தான முகாம், இப்போ தென்காசி மாவட்டத்துல நடந்த ரத்த தான முகாம் அளிக்கப்பட்ட கேடயம். முகாம் நடத்திருக்கீங்க? 2 நடத்தியிருக்கோங்க. 2 நடத்தியிருக்கோம். ஒரு ஆண்டுல 2 முகாம் நடத்திருக்கீங்க. சிறப்பு, பாராட்டுக்குள்ள. அப்புறம் அடுத்து சொல்லுங்க ஐயா. சிங்கப்பன் விருதுன்னு சொல்லிட்டு இந்த விருது வந்து 2023ல தமிழ் அமுது அறக்கட்டளை கொடுத்திருக்காங்க சிங்கப்பெண் விருது. சரிங்க. அடுத்தது இப்போ கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பார்சல் வீட்டுக்கு வந்ததுங்க. இந்த பார்சல்லையே அப்படியே இருக்குங்க. இது வந்து வீட்டுக்கு வந்திருந்ததுங்க. இது வந்து இந்த சால்வை, இது அப்புறம் இந்த மெடல்,
அப்புறம் மகிழ்ச்சி. இது வந்து இந்த இது சரி. இந்த இது பல்வேறு விருதுகள், பல்வேறு சான்றிதழ் எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய நான் கல்வி பணியை பாராட்டி ஏராளமான விருதுகளை அளித்திருக்கிறார்கள் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள். சற்றேறக்குறைய 10 ஆண்டு காலம் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரியிலும், அதற்கு முன்பாக மதுரையிலே 6 ஆண்டு காலம் என்று பேராசிரியர் பணியிலும், அதற்கு முன்பாக ஒரு 4 ஆண்டு காலம் பள்ளி ஆசிரியராகவும், சற்றேறக்குறைய 20 ஆண்டு காலத்தை உங்களுடைய ஆசிரியர் பணி காலமாக செலவிட்டிருக்கிறீர்கள். மதுரை வானொலியிலே ஒப்பந்த அடிப்படையிலே அறிவிப்பாளராகவும், பல்வேறு நேரங்களிலே, நிலைகளிலே மாணவர்களுக்கு அவருடைய கல்வி முன்னேற்றத்துக்காக பல்வேறு தனி வகுப்புகளை எடுத்தும் கல்வி முன்னேற்றத்துக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் பார்க்கிற போது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. திருமதி அல்தாஜ் பேகம் அவர்கள் தற்போது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரியிலே தமிழ் துறையிலே பேராசிரியராக, துணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்துறை தலைவராக மதுரையிலே பணியாற்றி இருக்கிறார். இப்படி பல்வேறு நிலைகளிலே பல்வேறு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் திருமதி அல்தாஜ் பேகம் அவர்கள். இன்றைய கால மாணவர்களை பற்றி உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுங்களேன். ஐயா, இன்றைய கால மாணவர்கள் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள், நன்றாக படிக்கிறார்கள், எதையும் உடனே கிரகித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு குறைபாடு என்னவென்றால், நூலகங்களுக்கு வருவதில்லை, புத்தகங்களை படிப்பதற்கு சோம்பல் படுகிறார்கள். அவர்களுக்கு எது வேண்டுமானாலும் கூகுளில் அனுப்பிவிடுங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் எல்லாவற்றையுமே கூகுளிலும் வாட்ஸ்அப்பிலும் படித்தால் அது வந்து சரியான முறையாக இருக்காது. கொஞ்சமாவது அவர்கள் வந்து புத்தகத்தை திருப்ப வேண்டும். புத்தகத்தோடு பயணம் செய்தால் இன்னும் அவர்களுடைய அறிவு வந்து மேலோங்கும். செய்தித்தாள்களை படிக்க வேண்டும் ஐயா. செய்திகளை வாசிக்க வேண்டும், நிகழ்வுகளை வாசிக்க வேண்டும். இது ரொம்ப செய்திகளை எல்லாம் படித்தால்தான் அவளுக்கு சமூக பொறுப்புணர்வு மிகும். ஒரு மாணவன் கல்வி மட்டுமே பெற்றிருந்தால் அதனால் பயணம் கிடையாது. அவனுக்கு சமூக பொறுப்பும் இருந்தால்தான் பிற்காலத்திலே அவன் ஒரு பணிக்கு செல்கிற போது அந்த சமூக பொறுப்புணர்வோடு தனது கல்வி அறிவையும் பயன்படுத்தி மக்களுக்கு உண்டான சேவைகளை செய்வார்கள். எல்லா இடத்திலும் எங்கு சென்றாலும் நீங்கள் செய்வது மக்கள் சேவைதான். அது எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, மக்களுக்கான சேவை செய்வதற்காகத்தான் அனைத்து நிறுவனங்களும் அனைத்து பணிகளும் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே ஏதேனும் ஒரு வகையிலே இந்த மக்கள் சமூகத்திற்கான பணியாகத்தான் நம்முடைய பணி அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல கருத்தை கூறியிருக்கிறீர்கள். இன்று நாம் ஒரு நல்ல சிறந்த பேராசிரியர் சந்தித்தோம். எண்ணற்ற பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு நல்வழி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கும் கூட சில பேராசிரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் காட்டிய நல்வழியில் தான் இன்றளவும் நான் சென்று கொண்டிருக்கிறேன். என்னை இன்றளவும் அவர்கள் எங்கோ இருக்கிறார்கள், எனக்கு தெரியாது. அவர்கள் எங்கோ இருக்க எனக்கு தெரியாது. என்னுடைய ஆசிரியர்களும் ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களும் எங்கெங்கோ இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என் மீது ஒரு கருத்து வைத்திருக்கிறார்கள், ஒரு கருத்தை என் மீது செலுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு கயிறு போல் இன்றளவும் என்னை எல்லாம் ஒரு பொம்மலாட்டம் போல் ஆட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், அந்த கருத்தின் மூலமாக அந்த கருத்தை கயிறாக வைத்துத்தான் எங்களை எல்லாம் ஆட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் எல்லா ஆசிரியருடைய மாணவர்களும் இருக்கிறார்கள். மாணவர்களை எல்லாம் செம்மையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு இன்றைக்கு இந்த நேர்காணல் சந்தித்து பேட்டி கண்டதற்காக மிகுந்த மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேர்காணலை சங்கத்தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், தமிழொலி வானொலியில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சுடர் சசிகலா நயனை விஜயன் ஆகியோருக்கும் ஒரு மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். உங்களோடு இதுவரை திருமதி அல்தாஜ் பேகம் அவர்களை முனைவர் பட்டம் பெற்றவர், வேதியியலிலே அதே மாதிரி தமிழிலே சிறந்த ஆளுமை மிக்கவர், கல்வி பெற்றவர், அவரோடு ஒரு நேர்காணல் கண்டோம். இந்த நேர்காணல் காண்பதற்கு வழிவகை அமைத்துக் கொடுத்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்களோடு நான் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. மீண்டும் அடுத்த நேர்காணல் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி நன்றி, வணக்கம். நன்றி.